the religious ceremony things. So we put on all of after the service over. அப்போ 3 நாள் மைனதேவி வீடாதிபதி வந்து கண்கலங்கி நிற்கிறார். இன்னும் கதைக்கு வந்து தங்குற பக்கம் பிள்ளைகள் கொண்டு சமாளிக்க மற்றவங்க தேவையில்லாத கதை. அப்போ இங்கிலீஷ் படம் பார்த்த மாதிரி 3 மத்தியெல்லாம் அந்த சிங்கிள் தட்டுல தமிழ்ல சொல்றோம். தமிழ் சிங்கிள் நாங்கள் கடைசி 2 3 வார்த்தையை சொல்லணும்னா 3 சொல்லலாம். இதாண்டி தானே போடணும் இல்லை சொல்லி இதாண்டி இருப்பேன் சரி மூன்றாவது சமூகம் கதைக்கணும். அந்த விஷயத்தை கதைக்கணும். கதைக்க ஒன்றுனா ஒரு சிங்கள துறவி ஒலிம்பி சொல்றான். 85ஆம் ஆண்டு நாங்கள் இந்த இடத்துக்கு வந்தாங்க. எங்க வந்தாங்க? நான் காங்கிரஸ் வந்து 80 பார்த்தேன்னா தண்டைக்கிற காணி இருக்கேன். நான் ஒலிம்பியா காணி இருந்தேன். அந்த காணி கட்டேன் கட்டணும் சொல்றீங்க சொல்ல சத்தம் கொடுக்குறாங்க. அப்ப நீதியரசர் வந்து இருந்தது. அப்ப நான் கௌரவம் கொடுக்கறானே அப்ப வீடியோ எடுக்கணும் சொல்ல அவங்க வீடியோ எடுக்கிறாங்க. எனக்கு 3 பேர்த்த வார்த்தையை முடிஞ்சாலே இன்னும் ஒரு விளிம்பில்லை. சிங்கள தமிழ் மக்களுக்காக நாங்கள் இருக்கிறோம். இந்த புத்தகம் அமைச்சது தைட்டி மக்கள் ரொம்ப நல்லவர்கள். அதுக்காகத்தான் நாங்கள் பூசை செய்கிறோம். அதுக்குதான் நாங்கள் இந்த கோயிலை பண்ணேன். இந்த அம்மா அப்பா எந்த பூமியான பெற்ற அம்மா அப்பாவுக்கு வழக்கு தெரியும். தங்களுடைய வழக்கு தெரியும். விளக்கம் தெரியும். கதைக்கு வந்த விஷயத்த அப்ப இதை புரிஞ்சு கொள்றாங்க இல்ல மட்டும். அப்ப 3 உதவி சொல்றேன். 2 பேரும் காணி இருந்ததா நான் இந்த வரப்பு பண்ணி காணியா கட்டேன். அப்ப நிமித்து கதைக்கலாம். எங்களுக்கு வந்து தமிழ் வந்திருக்கலாம். தமிழ் போது சிங்கல் இருங்கோ இடத்துல போங்க. உறுதியை முடிக்க காணியை முடிக்க இருங்கோ. ஐயோ பொங்கலையை கல்யாணம் கட்டி தாலி கட்டி 4 பேருக்கு சிறப்பு பண்ணி கல்யாணம் கட்டுங்க. கல்லு உறவு வச்சு கொள்ளாதீங்க. இதை ஆட்ட விட்டுங்க. நீங்க இருக்கிறீங்க கேட்கவன் கேள்வி கேட்பேன் நெய்வடியும் சொல்லுவாங்க. ஐயா கோயித்து போலாம். நான் ஃபாதர். அப்ப நான் பெறும்பொழுது ஒவ்வொரு பித்து தூரம் கொண்டு வந்து ஆசிரமம் 2 பேர் உருப்படின்றாங்க. அது ஒரு மவுலான வந்த முஸ்லீம் ஏன் அந்த அவருக்கும் தெரியாது. தகுதி இருக்கணும். ஐயா நீங்க வெள்ள துணிக்கு கௌரவம் கொடுக்கணும். சிங்கள பேர்ல கௌரவம் நல்லா இருக்கு. அது நீங்க ஒட்டுமே எலாம்புல உடம்புல கிருமியல் இருக்கு. ஐயா அந்த கிருமியல் நல்ல செய்யுது. அது ஒன்று அந்த கிரியா கிருமியால் நோய் ஏற்படுது. அதே மாதிரி எல்லாரும் சிங்களம் நல்லவங்க. எல்லாரும் நல்லவங்க. எல்லாம் போயிட்டேன் ஒட்டுமீக வேண்டாம் ஒதுக்கப்பட்டவன் பாதிப்பையும் இழப்பையும் ஏற்படுத்தும். அவன் சைதி மக்களுடன் போராடி வெளியில் வந்து காசு பண்ணும். காசு கொண்டு போராடுக்குன்னா அவங்க தைத்தியம் தையிட்டி மக்கள் வீதியில் நின்று தங்களுடைய பூமிக்காக போராடுகின்றார்கள். தெற்கிலே சிங்களவர்கள் புது வருடத்தை கொண்டாடுகின்றனர். தெற்கின் மக்கள் சூரியனுக்கு விழா எடுக்கின்ற காலத்தில் தங்களுடைய பூமியிலே காடி வைக்க முடியாது தையிட்டி மக்கள் வீதியிலே வந்து நிற்கின்றார்கள். எப்போது எங்களுக்கு காணி. ஆனால் இந்த தையிட்டி காணி இப்போது இராணுவத்தால் ஆக்கிரமிக்கப்பட்டது மட்டுமல்ல, இது சட்டத்துக்கு விரோதமாக கட்டிடங்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன. அவர்கள் விகாரி என்று கூறலாம். எங்களை பொறுத்தவரையிலே இந்த கட்டிடங்கள் புத்தரை சிறை வைத்திருக்கின்ற கட்டிடமாக நான் கருதுகின்றேன். என்றால் விகாரி என்றால் புத்தருடைய குரலுக்கு இவர்கள் செய்ய மறுக்க வேண்டும்.
புத்தர் சொன்ன தர்ம போதனைகளுக்கு செவிமடுக்க வேண்டும். ஆனால் புத்தரை அப்படி தர்ம போதனைகளை சிறை வைத்துவிட்டு அடத்தாக ஆக்கிரமித்துக் கொண்டு நாங்கள் கூறுகின்றோம், அந்த புத்தருக்கு நீங்கள் செவிமடுங்க, புத்தருடைய போதனைக்கு செவிமடுங்க, வடக்கின் மக்களுக்கு செவி கொடுங்கள். வடக்கின் மக்கள் கேட்பது இந்த நாட்டிலே நாங்கள் உரிமைகளோடு வாழ வேண்டும் என்று கேட்கின்றார்கள். நாங்கள் இந்த நாட்டின் மக்களாக வாழ வேண்டும் என்று கூறிய போது அந்த குரலை அடக்கினார்கள். அது மட்டுமல்ல, நாங்கள் கை நீட்டி உறவை எதிர்பார்த்த போது அந்த கையை வெட்டினார்கள். எங்களுடைய இந்த தைட்டி விகாரை என்று சொல்லப்படுகின்ற இந்த புத்தருடைய போதனையும் புத்தரையும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்ற இந்த காணி எங்களுக்கு சொந்தமானது. இது எங்களுக்கு சொந்தமாக்கினால் புத்தர் சுதந்திரத்தை அனுபவிப்பார், புத்தருடைய போதனைகள் சுதந்திரத்தை அனுபவிப்பார். எனவே நாங்கள் கூறுகின்றோம், இந்த காணி இந்த தைட்டி மக்களுடைய காணிகள், இது சட்டத்துக்கு விரோதமாக அமைக்கப்பட்டிருக்கின்ற இந்த கட்டிடங்கள் அகற்றப்பட வேண்டும். இதனை கட்டுவதற்கு புத்தத்தை நாங்கள் எதிர்க்கின்றோம். நாங்கள் புத்தரை எதிர்க்கவில்லை, புத்தருடைய போதனைகள் எதிர்க்கவில்லை. எனவே இவர்கள் இந்த தையிட்டியிலே விகாரைந்து நுழைந்து கொண்டிருக்கின்றவர்கள் உண்மையாக புத்தருடைய போதனைக்கு செயல்படுத்தால், புத்தருடைய வழியில் வருகின்றவர் என்றால் எங்களுக்கு வழிபட வேண்டும், எங்களை வாழவிட வேண்டும். நாங்கள் புத்தரை வாழ வைப்போம், புத்தருடைய போதனைகளை வாழ வைப்போம். அவர் செய்வதன் மூலம்தான் இந்த நாட்டுக்கு சுதந்திரம் இருக்கின்றது, இந்த நாட்டுக்கு புது வருடம். அது மட்டுமல்ல, வடக்கை கிழக்கையும் பிரித்தவர். தமிழ் மக்கள் இந்த நாட்டிலே இன்னும் ஒரு தேசிய இனம் என்று அங்கீகரிக்காதவர். இப்போது அரசியலுக்காக வேண்டி அவர் பல்வேறு கதைகளை குறிப்பிட்டார். அரசியல் கைதிகளை விடுதலை செய்ய என்று தேர்தலுக்கு முன்பாக கூறியவர், அவருடைய அரசாங்கத்தை சேர்ந்தவர்கள் அரசியல் கைதிகள் இல்லை என்று கூறுகிறார். அவர்கள் விடுதலை நீண்ட நாட்கள் எடுக்கும் என்று தங்களுடைய வாக்குகளை இழந்து கொண்டு வருகின்ற நிலையிலே தெற்கின் வாக்குகளை இவர்கள் பாதுகாக்க வேண்டும் என்றால் இவர்களுக்கு அன்றாடம் ஏதோ ஒன்று தேவையாக இருக்கின்றது. அதற்காக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களை கைது செய்கின்றார்கள். இப்போது வட்டங்களுக்கு கையில் எடுத்திருக்கின்றார்கள். இவையெல்லாம் உண்மைக்காக எடுத்து வந்தார்கள். இது இன்று இங்கே போராட்டம் ஒன்று நிகழ்கின்றது. தங்களுடைய காணிகளை இழந்தவர்கள் இந்த போராட்டத்தில் கொண்டிருக்கின்றார்கள். இங்கு மட்டுமல்ல, வடகிழக்கெங்கும் இத்தகைய பிரச்சனை இருக்கின்றது. மக்கள் காணிகள் இழந்திருக்கின்றார்கள், காணிகள் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கின்றனர். எனவே இன்று என்ன நடக்கின்றது, இங்குள்ள பிரச்சனை என்னவென்று அறிவதற்காக நாங்கள் வந்திருக்கிறோம். ඒක නිසා මේක ඇත්තටම පොදු ප්‍රශ්නයක්. මොකද උතුරු නැගෙනහිර බොහෝ තැන්වල මේ ඉඩම් ප්‍රශ්නය අපිට අහන්න ලැබෙනවා. සමහරක් වෙලාවට ඒක ආගමික ක්ෂේත්‍ර, තව සමහරක් වෙලාවට ඒක පුරාවිද්‍යා ක්ෂේත්‍ර, ආරක්ෂිත කලාප නමින්, තවත් සමහරක් වෙලාවට ඒක වනජීවි නමින්. එන්න මේ වගේ මේ ජනතාවගේ ඉඩකඩම් නීතියට අනුකූල නොවන පරිදි ඒවා දැහැගැනීමේ ප්‍රශ්න වලට මේ ජනතාව මුහුණ දෙනවා. வடகிழக்கில் இருக்கின்ற மக்கள் தையிட்டி மக்கள் முகெடுக்கின்ற பிரச்சனை போன்று பல்வேறு இடங்களிலே பல்வேறு பிரதேசங்களிலே பிரச்சனை முகங்கள் கொண்டு வருகின்றார்கள். இங்கு சமயத்தின் பெயரால் இராணுவம் காணியை ஆக்கிரமித்திருக்கின்றது. இன்னும் ஒரு இடத்திலே கடற்தொழில் அமைச்சு காணிகளை ஆக்கிரமித்திருக்கின்றது. இன்னொரு இடத்திலே வனவிலங்கு வன இலாகா திணைக்களம் காணிகளை அபகரிக்கின்றது. அது மட்டுமல்ல, தொல்பொருள் திணைக்களமும் கூட காணிகளை அபகரிக்கின்றது. எனவே பல்வேறு முகம் கொண்டு காணிகளை அபகரிப்பதை நாங்கள் காண்கின்றோம். සැබෑ ලෙස සංහිඳියාවක් ඇති වෙන්න නම් මේ ප්‍රශ්නවලට සාධාරණ විසඳුමක් ලැබෙන්න ඕනේ. මොකද අපි දන්නවා යුද්ධයටත් එක හේතුවක් වුණේ මේ දෙමළ උතුරු නැගෙනහිර දෙමළ ජනතාවගේ ඉඩම් දැහැ ගැනීම කියන එක අතීතයේ කියන්නේ 2022 ඉඳලා විශේෂයෙන් සංවර්ධන යෝජනා ක්‍රම 19 කල්ලෝ යෝජනා ක්‍රමය, මහවැලි සම්මාන යෝජනා ක්‍රමය,
ඒවා ඔස්සේ සිංහල ජනතාව මේ පැත්තේ පදිංචි කරලා ජන සංගීතය වෙනස් කරලා ලොකු ව්‍යාපාරයක් ඒ දවස්වල සිදු වුණා. ඒක යුද්ධයක් ඇති වෙන්නත් ඒක හේතුවක්. எனவே யுத்த காலத்துக்கு முன்பதாக இருந்தே 1948 பின்னர் கல்வயா என்ற பிரதேசத்தில் நிலம் ஆக்கிரமிக்கப்பட்டது. புதிய குடியேற்ற திட்டங்கள் உருவாக்கப்பட்டது. எனவே நாட்டிலே நல்லிணக்கம் ஒன்று ஏற்பட வேண்டும் என்றால் நாட்டில் இருக்கின்ற அடிப்படை பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டும். அந்த அடிப்படை பிரச்சனைகள் ஒன்றுதான் காணி பிரச்சனை என்பது. இந்த காணி பிரச்சனை தீர்க்கப்படாததற்கு நல்லிணக்கம் ஒன்று ஏற்படுகிறது. எனவே வடகிழக்கு எங்கும் நிலவுகின்ற காணி பிரச்சனை அடிப்படை பிரச்சனை, இது அரசியல் சார்ந்த பிரச்சனை, இது தீர்க்கப்பட வேண்டும். ජනතාව තුළ මේ ගැටලුව මේ ප්‍රශ්නය තිබෙන නිසා අපි සංවිධාව සඳහා අනිවාර්යයෙන්ම මේ ප්‍රශ්නය ආණ්ඩුව මැදහත් රාජ්‍ය මැදහත් මේ ප්‍රශ්නය අනිවාර්යෙන් විසඳිය යුතුයි. රාජ්‍ය මැදහත් වෙන්නට ඕන. මොකද මේක එක තැනක තියෙන මෙතන විතරක් තියෙන ප්‍රශ්නයක් නෙවෙයි. විවිධ තැන්වල තියෙන ප්‍රශ්න පොදු ප්‍රශ්න. ඒ නිසා රාජ්‍ය මැදහත් වෙලා මේ ජනතාවට තමන්ගේ ප්‍රශ්නය කියන්නට ඉඩ දීලා ඊට පස්සේ අදාළ පාර්ශ්වයන් රාජ්‍ය පාර්ශ්වයන් එකතු කරගෙන මේ ජනතාවට මේ හැම තැනකම මේ පීඩාවටපත් වෙන ජනතාවට සාධාරණත්වය ඉෂ්ට වෙන පරිදි විසඳුමක් රාජ්‍ය මැදිහත් වෙලා දෙල යුතුමයි. එහෙම නැත්නම් මේ ප්‍රශ්නය තවදුරටත් මෙහෙම දිග්ගැස්ති ගැසී යනවා. எனவே வடகிழக்கு மக்கள் முன்னெடுக்கின்ற மிக முக்கிய பிரச்சனை இது பொது பிரச்சனை. இந்த பிரச்சனைக்கு அரசு தலையிட வேண்டும். அரசியல் ரீதியான தீர்மானம் எடுத்து இந்த பிரச்சனைக்கு தீர்வை கொடுக்காவிட்டால் இந்த நாட்டிலே பிரச்சனை முடிவெடுக்க மாட்டார். ஆனால் நல்லிணக்கத்தை தற்போது அரசு விரும்பினால் அவர்கள் பேச்சுவார்த்தை மூலம் நல்லிணக்கத்தை பொறுத்தவரைக்கு அடிப்படை பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும். இதே பிரச்சனையை இவர் கொழும்புல போய் சிங்கள மொழியில் சிங்கள மக்கள் மத்தியில் சொல்லுவாரா? சொல்லைகள் எப்படி அவருடைய எதிர்வினை இருக்கும்? මේ ප්‍රශ්න පිළිබඳව ඔබ දක්නට දී කියනවාද මේ විදිහටම දකුණු සාර්ථක ප්‍රතිචාරය කෙසේ කරන්නේ? ඇත්තටම අපි දීර්ඝ කාලයක් මේ උතුරු නැගෙනහිර ජනතාවගේ ප්‍රශ්න ගැන දකුණේ කතා කරනවා. කනගාටු කොට කරුණක් තමයි ඒ කතා කරාට ප්‍රමාණාත්මක සංඛ්‍යාවක් දකුණේ මේක හරි විදියට තේරුම් ගන්න නැහැ. මේ ප්‍රශ්න වලට සංවේදී නැහැ. ජාතිවාදී ආකල්ප තුළ ඉඳලා තමයි ඔවුන් මේ ප්‍රශ්න දිහා බලන්නේ. ඉතින් ඒක දකුණේ බෞද්ධරයකගේ තියෙන ආකල්පය ඒකයි. අපි උත්සාහ කරගෙන ඉන්නවා මේ ජනතාව විශේෂයෙන් දකුණේ ජනතාවට මෙහි තියෙන සැබෑ තත්ත්වය කියමින් සාධාරණ විදියට මේ ප්‍රශ්න වලට උත්තර හොයලා සැබෑ සංහිඳියාවක් නම් බොරුවට උඩින් තියෙන සංහිඳියාවක් සාමාන්‍යයෙන් සැබෑ සංහිඳියාවක් ඇති කරගන්නට අපි උත්සාහයක් දරමින් ඉන්නවා. வடகிழக்கு மக்கள் முன்னெடுக்கின்ற பிரச்சனை தொடர்பாக நாங்கள் நீண்ட காலமாக தெற்கிலே உரையாடி வருகின்றோம். எங்களுக்கு வடகிழக்கோடு எங்களுக்கு உறவு இருக்கின்றதோ அந்த அளவுக்கு தெற்கோடு உறவு இருக்கின்றது. ஆனால் தெற்கிலே இருக்கின்ற பெரும்பான்மையோர் இந்த பிரச்சனையை இனவாத நோக்கில்தான் பார்க்கின்றனர். அந்த நிலையை மாற்ற வேண்டும், மாற வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றோம். நிச்சயமாக இங்கு நாம் கிடைத்த விடயத்தை தெற்கிலே போய் கூறுகிறோம். பாதை வந்து வெளியிட்டிருக்கிறேன். அதோடு மட்டும் இல்லாமல் கட்சி வெளியில் இருக்கிற MBCS கட்டுறவும் இப்போ விட்டுருக்கணும். இது இந்த தையட்டு விகார சம்பந்தமாக ஏதாவது பாராளுமன்றத்தில் காய்ச்சிருக்கு. தையட்டு விகார சம்பந்தம் பாராளுமன்றத்தில் ஏதாவது கதை நடந்திருக்கு, அதாவது ஆளுந்தரப்பினர் நாங்கள் இந்த தையட்டி விகார பிரச்சனை வந்து இப்போ எத்தனை வருஷமாக ஓடுது. அதே நேரம் வந்து அரசாங்கம் வந்து ஆட்சிக்கு வாரதுக்கு முன்னம் தாங்களாகவே வந்து தமிழ் மக்களுக்கு வந்து எத்தனையோ வாக்குறுதிகளை கொடுத்தது. உதாரணத்துக்கு வந்து அரசியல் கைதிகளை விடுவிக்கிறது, பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை நீக்கி அதுக்கு பதிலாக வந்து எந்த விதமான சட்டம் எதுவும் தேவையில்லை என்ற ஒரு நிலைப்பாட்டை சொல்லியிருந்தது. தையட்டி விகார விஷயத்தில் வந்து பல தடவை வந்து மக்கள் இந்த பிரச்சனையை வந்து கிளப்ப விசேஷமாக பாதிக்கப்பட்ட அந்த தையட்டி விகார
சட்டவிரோதமாக வந்து கட்டுறதால் வந்து பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் வந்து இந்த பிரச்சனை கிடப்பின இடத்துல வந்து அரசாங்கம் வந்து சொல்லியிருக்கு மக்களோட கலந்து ஆலோசித்து தாங்கள் மக்கள் விரும்புகிற ஒரு முடிவைத்தான் எடுக்கிறதாகத்தான் சொல்லியிருக்கு. அதனால் இப்போ ஆட்சிக்கு வந்து கிட்டத்தட்ட 6 மாதம் மக்களையும் வந்து திருமுறை வந்து சந்தித்தோம். கடைசியாக நடந்த சந்திப்பில் வந்து அவர்கள் ஏன் நீதிமன்றங்களை நாட இல்லைன்ற கேள்வித்தான் கேட்டிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழல், அதாவது ஏற்கனவே எத்தனையோ பிரச்சனைகள் இருந்து ஒரு பெரிய கொந்தளிப்பாக பொதுவாக வந்து கணிசமான ஒரு என்ன சொல்கிறது சர்வதேச மட்டத்தில் வந்து கவனம் செலுத்தப்படுகின்ற பிரச்சனைகள் இருக்கத்தக்கதா. அதே நேரம் தேசிய மக்கள் சக்தி ஜேவிபி கட்சியே தாங்களாகவே வந்து மக்களுக்கு விசேஷமாக வடகிழக்கு வாழ் மக்களுக்கு வந்து வாக்குறுதிகள் வழங்கியிருந்த அரசியல் கைதிகள் சம்பந்தமாக பயங்கரவாத தடுப்பு சம்பந்தமாக அப்படிப்பட்ட ஒரு சூழல் இருக்கவும் அதுகள் தொடர்பாக எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காமல் இந்த தேர்தல் காலத்தில் மட்டும் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு 1 கிலோமீட்டர் அளவு ரோட்டை வந்து விட்டு போட்டு பேருந்து அதை மூடி போட்டு பேருந்து இப்போ திரும்ப முட்டதாக வந்து சொல்லப்படுகிறது. அதே மாதிரி இன்றைக்கும் வந்து எத்தனையோ தடைகளை விதித்து ஒரு குறிப்பிட்ட ரோட்டை வந்து விடுவிக்கிறதாக வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ கேள்வி எழுப்பப்படுகின்றதை வந்து தாங்களாகவே வந்து வெரி சுகமாக கொள்கை ரீதியாக வந்து ஒரு கருத்தை சொல்லி அதுக்கு தேர்தல் கேட்டு தேர்தலில் வந்து வென்றதுக்கு பிறகு வந்து கொடுத்த வாக்குறுதியில் வந்து நிறைவேற்றி செய்யாமல் வந்து இந்த மெட்ட விஷயங்களை வந்து தேர்தல் காலத்தில் மட்டும் செய்கிறது வந்து எந்தளவு தூரத்துக்கு உண்மையிலே மக்களுடைய நிலங்களை கருதி செய்யணும், எந்தளவு தூரத்துக்கு ஒரு தேர்தலை கருதி செய்யணும் என்ற ஒரு நியாயமான ஒரு சந்தேகம் கட்டாயம் இருக்கத்தான் செய்யும். எங்களை பொறுத்தவரை வந்து தேர்தலுக்காக நடக்கிற ஒரு சில நன்மையை பெறுவதற்காக வந்து எடுக்கிற ஒரு சில முடிவுகளாக மட்டும்தான் நாங்கள் இதை. ஆனால் இந்த தேசிய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு கிட்டத்தட்ட 6 மாதங்கள் முடிவடைந்த பின்னர் இதுவரைக்கும் பிடிஏ சம்பந்தமாக இன்னும் பாராளுமன்றத்தில் கதைக்கப்படவில்லை, பிடிஏ எடுக்கப்படுறதாக தெரியவில்லை. ஆனால் வெறும் உத்தரவாதங்கள் தான் இந்த நடப்பாண்டில் இருக்கிற அரசாங்கம் கொடுத்து கொண்டு இருக்கிறது. அந்த வகையிலே நடைபெற இருக்கிற உள்ளூராட்சி தேர்தலை ஒட்டியே சில பாத திறப்புகள் சில விடயங்களை மட்டும் செய்து கொண்டிருக்கிறார்கள். இது சம்பந்தமாக உங்களுடைய சார்பாக உங்களுடைய கருத்து என்ன? அதைத்தான் நாங்கள் தெளிவாக சொல்கிறோம். வந்து பயங்கரவாத தடுப்பு சட்டம் சம்பந்தமாக வந்து இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வருவதற்கு முதல் அந்த பயங்கரவாத தடுப்பு சட்டம் வந்து சர்வதேச சட்டமின் நியமனங்களுக்கு வந்து முற்றிலும் மாறு ஒரு கொடூரமான சட்டம். அந்த வகையில் வந்து அந்த சட்டம் நீக்கப்பட வேண்டும் என்ற வாக்குறுதியை மிக தெளிவாக வந்து கொடுத்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் வந்து அனுரகுமார திசாநாயக்க எத்தனையோ மேடைகளிலே வந்து அந்த பயங்கரவாத தடுப்பு சட்டம் வந்து நீக்கப்படுவது மட்டுமல்ல, அதுக்கு பதிலாக வந்து இன்னொரு சட்டம் தேவையில்லை என்ற கருத்தை தெரிவு செய்திருந்தது. அந்த சூழலிலே இன்றைக்கு ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு இதுக்கு முதல் வேறு அரசாங்கங்களும் சொல்லியிருக்கு. இப்போ 2015 வந்து மைத்ரிபால சிறிசேன ரணில் விக்ரமசிங்கன்ற காலப்பகுதியில் வந்து பயங்கரவாத தடுப்பு சட்டம் நீக்கப்பட வேண்டும் என்ற வாக்குறுதியை கொடுத்து ஐநா மனிதுரிமை பேரவையில் வந்து அந்த நீக்கப்பட்டு ஒரு புது சட்டம் அதுக்கு பதிலாக வந்து கொண்டு வர வரைக்கும் பயங்கரவாத தடுப்பு சட்டம் அமுல்ல இருந்தாலும் கூட அதை நடைமுறைப்படுத்தப்படாத என்ற வாக்குறுதியை கொடுத்தாங்க. ஆனால் அதை மீறினேன் அந்த வாக்குறுதியாவது கொடுத்தாங்க. இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு பயங்கரவாத தடுப்பு சட்டம் தேவையில்லை, அதுக்கு பதிலாக வேறு எந்த ஒரு சட்டம் தேவையில்லை என்று சொன்னார்கள். இல்லை, பயங்கரவாத தடுப்பு சட்டம் இருக்கத்தான் வேணும், புது சட்டம் கொண்டு வர வரைக்கும் அது அமுலிலேயும் இருக்க வேணும், நடைமுறையிலேயும் இருக்க வேணும் என்ற கருத்தை சொல்லுகிறார். ஆகவே கொடுத்த வாக்குறுதிக்கு நேர்மாறாக அவர்கள் ஏற்கனவே தேர்தலுக்கு முதல் சொன்ன விஷயங்கள் தொடர்பாக வந்து பயணிக்கிறார்கள். அரசியல் கைதிகளோட விஷயத்தில் வந்து அரசியல் கைதிகள் முழுமையாக வந்து விடுவிக்கப்படணும். பயங்கரவாத தடுப்பு சட்டம் கொடூரமான சட்டம், அதுக்கு வந்து கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கிறவர்கள் வந்து நியாயமற்ற வகையில் வந்து அவர்கள் தண்டிக்கப்படுறார்கள். விடுவிக்கப்பட வேணும் என்றுதான் முதல் சொன்னோம். தேர்தலுக்கு பிறகு ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு அந்த அரசியல் கைதிகள் தொடர்பாக வந்து சொல்கிற கருத்து அப்படி ஒன்றும் இல்லை.